இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது என்னவென்றால், ஐரோப்பாவில் சுற்றுலா செல்பவர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு. ஏற்கனவே இது பற்றி கனவேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் சென்ற வருடம் ஐரோப்பாவில் விஜயம் செய்திருந்தேன். அது மட்டுமின்றி அதுக்கு முதல் வருடம் நான் மலேசியா, கம்போடியா போயிருந்தேன். அதில் சிலவற்றை நான் உங்களுடன் இந்த பதிவில் நான் பதியவிருக்கின்றேன். இதோடு சம்பந்தப்பட்டது என்றபடியால் வரிகள் என்னும் பொழுது, நான் மலேசியாவுக்கு சென்று ஒரு ஹோட்டலில் நின்ற பொழுது அங்கு ஒரு நாள் ஹோட்டலுக்கு நான் 10 ரிங்கெட் ஒரு நாளைக்கு, அதாவது சுற்றுலா பிரியாணி வரியாக செலுத்தப்படும். ஏற்கனவே நாங்கள் இங்கிருந்து கொடுக்கின்ற ஆகாய விமானத்துக்கான டிக்கெட்டிலிருந்து 50 ஒரு சர்டன் சதவீதமான மணி அவரது கவர்மெண்ட்டுக்கு போகின்றது. அது மட்டுமின்றி நாங்கள் அங்கு போய் செலவழிக்கும் எல்லா விதமான செலவுகளுக்கும் அவர்களுக்கு பணமாகத்தான் போகின்றது. ஆனால் இப்படியான ஒரு திட்டம் இருப்பது உண்மையில் என்ன பொறுத்த அளவில் நாங்கள் ஒரு சந்தோஷமான பிரயாணத்தை தான் மேற்கொள்ள விரும்புகின்றேன் என்பதுதான் மிக முக்கியமான காரணம். ஆனால் அது எங்களுக்கு பணத்தை இறைக்கக்கூடிய விடுமுறையாக இருக்கக்கூடாது. இதனால் சில பேருக்கு அது பொருந்தும், சில பேருக்கு அது பொருந்தாது. நாங்கள் எல்லாரையும் ஒரே அளவில் வைத்து பார்க்க முடியாது. இதுக்கு எல்லாருக்கும் சமமான ஒரு நீதியான முறையைத்தான் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். இது சிங்கப்பூரிலும் இருக்கின்றது, தாய்லாந்திலும் இருக்கின்றது. எனவே இதே மாதிரி தான் இந்த வருடம் ஐரோப்பாவில் சுற்றுலா வரிகளை அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். நீங்கள் முக்கியமாக அறிய வேண்டியது முக்கியமான விஷயமாகும். ஐரோப்பாவில் 2026 ஐரோப்பா பயணம் திட்டமிட்டீர்களே ஆனால் புதிய சுற்றுலா வரிகளை, டூரிஸ்ட் டாக்ஸ் தவறாமல் பட்ஜெட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகியிருக்கின்றீர்கள். அவை பெரும்பாலும் மறக்கப்படுகின்றன மற்றும் செலவு அதிகரிக்கக்கூடும். வெனிஸ், அதாவது ஒரு நாள் நீங்கள் போக்குவரத்து செய்வதற்கு வரி 2026 மட்டும் மீண்டும் செயல்படும். ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன், ஜூலை மாதங்களில், சித்திரை, மாசி, பங்குனி, வைகாசி மாதங்களில் வெள்ளி முதல் ஞாயிறு வரை முந்தைய ஆண்டில் 54 நாட்கள், இன்றைய 2026 60 நாட்கள் ஆகும். கட்டணம் முன்பதிவு நீங்கள் செய்தீர்களேயானால் 5 யூரோக்கள், இல்லையானால் முன்பதிவு இல்லாவிடில் நீங்கள் 10 யூரோக்கள் செலுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகுவீர்கள் என்பதை குறிப்பிட இருக்கின்றேன். விலக்குகள். அங்கு குடியுரிமை பெற்றவர்கள், வெனிஸில் பிறந்தவர்கள், மாணவர்கள், வேலை நிறைவு, ஹோட்டலில் முன்பதிவு செய்தவர்கள், பயணிகள், ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்தால் அதிக கட்டணத்தை தவிர்க்கலாம். புசாரெட்ஸ் அக்கமடேஷன் பிளாட் டாக்ஸ் 10 ரோமானிய லீவ் அல்லது 2 யூரோ ஒரு இரவுக்கு அனைத்து வாடகை இடங்களுக்கும் பொருந்தும். ஹோட்டல்கள், ஏர்பிஎன்பி போன்றது தவறாக செயல்பட்டால், தவறாக யாராவது செயல்பட்டீர்களே ஆனால் அந்த நாடுகளில் தனிப்பட்ட நபர்கள் 1500 லியோ அல்லது 294 யூரோவை அபராதமாக செலுத்த வேண்டி வரும். எடின்பரோ டிரான்சியன்ட் விசிட்டர்ஸ் லெவி தொடங்கும் தேதி 24ஆம் தேதி ஜூலை மாதம் 2026. கட்டணம் வாடகை அறைக்கு 5% மேக்சிமம் ஆகக்கூடியது 7 நாட்கள், 2025 அக்டோபர் முதல் செய்யப்பட்ட முன்பதிவுகளுக்கு பொருந்தும். நோர்வே டூரிஸ்ட் லெவி. சில நகராட்சிகள் ஓவர்நைட் இரவுக்கு தங்குவதாக இருந்தீர்களே ஆனால், நாள் மட்டுமில்லை இரவும் சேர்ந்து 3% வரி விதிக்கலாம். பிள்ளைகள் அல்லது கரவேன்கள் தள்ளுபடி இருக்கின்றது. நகராட்சி அதிகாரிகளின் விருப்பப்படி விதிக்கும். டெனரிஃபே எக்கோ டாக்ஸ் ஃபார் ஹைக்கர்ஸ். எல் டெய்டியோ தேசிய பூங்கா ஹைக்கிங் கட்டணம் அதிகபட்சம் 25 யூரோவாகும். சில நடபாதைகள் விலைகள் வேறுபாடும். டெலஸ்ப்ரோ பிராவோ சமிட் அன்கைடட், அதாவது சுற்றுலா பிரயாணிகளுக்கு உங்களை காட்டுவதற்காக இருந்தார்களே ஆனால், இல்லாவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் 15 யூரோக்களும்
உங்களுக்கு சுற்றுலா பயணத்தை காட்டுவதற்கு ஒரு நபர் அங்கே இருப்பார்கள், கைடன்ஸ் சொல்வார்கள். அவர் இருந்தாரேயானால் நீங்கள் 10 யூரோக்கள் செலுத்த வேண்டும். மொன்டானா பிளாங்கா ராம்பல் வாரத்தில் 6 யூரோ, வார பண்டிகை நாட்களில் 10 யூரோ இருக்கும். குடியிருப்பவர்கள் மற்றும் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இலவசம். கனரி தீவு குடியிருப்பவர்களுக்கு தள்ளுபடி. ஆகவே இதிலிருந்து நீங்கள் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். இப்படியான விஷயங்கள் முந்தி இருக்கவில்லை. இது அநேகமாக கொரோனா துவங்கிய பின்னர் தான் இது எல்லாம் ஆரம்பமாகி இருக்கின்றது. ஐரோப்பாவில் இந்த நிலைமை இருக்கவே இல்லை. நான் அடிக்கடி போய் வந்திருக்கின்றேன், அதனால் நான் உங்களுக்கு தருகின்றேன். எனக்கு தெரிந்த வகையில் நான் இதை செலுத்தவும் இல்லை. எனக்கு இப்படியான செய்தி கிடைத்ததும் கிடையாது. நான் போனவரிடம்தான் போயிட்டு வந்திருக்கின்றேன். ஆனால் இவைகள் எனக்கு தெரிந்த வரையில் தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஆசியா கண்டங்களில் இருக்கும் நாடுகளில் இவைகள் இருக்கின்றன. பெரும்பாலான இடங்களில் இவை இருக்கின்றதை நான் பார்த்திருக்கின்றேன், நான் செலுத்தியும் இருக்கின்றேன். ஆகவேதான் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்பதன் மூலம் நீங்கள் ஐரோப்பாவோ அல்லது ஐசியா நாடுகளுக்கு போக விரும்புகிறீர்களே ஆனால் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற நோக்கத்தில் நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன். இதை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அனைவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுக்கு மாத்திரம் தெரிந்தவன் சொல்லி போட்டு தனியாக உங்களுக்குள்ளே வைத்திருக்காமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தினால்தான் அவர்களுக்கும் நன்மை பயக்கும், அவர்களும் கொஞ்சம் மன நிம்மதியுடன் விடுமுறையை கழித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் எல்லாரும் எனது பதிவுகளை பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை மற்றும்படி உங்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்களது கருத்துக்களை பதியுமாறு வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.